வங்கதேசத்தில் இந்து சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த நபர்களின் வீடுகளை குறிவைத்து போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே இந்து சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் மற்றொரு இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்தான் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையில் என்ன நடந்தது பார்க்கலாம். வங்கதேசத்தில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தால் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைந்தது. அரசு அமைந்த பிறகு ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்குமாறு யூனுஸ் அரசு கோரிக்கை விடுத்து வருகிறது. இந்தியா மறுப்பு தெரிவித்ததால் இந்தியாவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு வழிகளில் இந்தியாவுக்கு வங்கதேசம் அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக வசிக்கும் இந்துக்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த சில தினங்களுக்கு முன்பு மைமென்சிங் மாவட்டம் பலுக்கா உபாஜிலா என்ற பகுதியில் திபு சந்திரதாஸ் என்ற இந்து சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த நபரை போராட்டக்காரர்கள் அடித்துக் கொண்டனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதேபோல சமீபத்தில் வங்கதேசத்தின் சிட்டாங்காவில் உள்ள வெளிநாடு வாழ் இந்துக்களான ஜெயந்தி சங்கா மற்றும் பாபு சுபுஷில் ஆகியோரது வீடுகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. நள்ளிரவு நேரத்தில் வைக்கப்பட்ட தீயில் வீடு முழுவதும் மளமளவென எரிய தொடங்கியுள்ளது. அந்த வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலாகின. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று ராஜ்பாரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்ரித் மண்டல் என்ற இந்து சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை மர்ம கும்பல் ஒன்று கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அந்த இளைஞர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். வங்கதேசத்தில் இந்து சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதால் இந்த விவகாரத்தில் இந்தியா தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.